வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. ரேஷனில் தரமான அரிசி விரைவில் விநியோகம். ஆந்திராவில் இருந்து இறக்குமதி செய்ய முடிவு எடுத்திருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தகவல். இந்திராநகர் இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைவு. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்கிறார் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மையம் கொண்டிருப்பதால் 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பருவமழை துவங்கி இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் தமிழக கடற்கரை மற்றும் ஆந்திராவின் தென்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் பருவமழை திங்கட்கிழமை இரவிலிருந்து தீவிரமடைந்துள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் மையம் கொண்டிருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் பெய்து வரும் மழையினால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர் மழை காரணமாக புதுவையில் வெள்ளிக்கிழமையன்றும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு தாமதமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது. காலை 7 மணிக்கு முன்னதாக கல்வித்துறை தரப்பில் விடுமுறை அறிவிப்பு வெளியானதான் மாணவ மாணவியர் பள்ளி செல்வதை தடுக்க முடியும். புதுவை நகர பகுதிகளில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் காலை 8 மணிக்கு துவங்கும் என்பதால் அரியாங்குப்பம், பாகூர், வில்லியனூர், திருக்கனூர் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்கள் 7 மணிக்கு கிளம்பினால்தான் பள்ளிக்கு சரியான நேரத்தில் வந்து சேர முடியும். மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு காலை 7:30 மணிக்கு மேல் வெளியானதால் சுமார் 25 கிலோமீட்டருக்கும் மேலாக மழையில் நனைந்தபடி பெற்றோருடன் இருசக்கர வாகனங்களில் பள்ளி சென்ற மாணவ மாணவிகள் ஏமாற்றத்துடன் மீண்டும் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். தமிழகத்தில் மழை விடுமுறை அறிவிப்புகள் முன்கூட்டியே வெளியாகும் நிலையில் புதுவையில் மழை விடுமுறை அறிவிப்பு வெளியாவதில் இழுபறிகள் நீடிக்கின்றன. மழை விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பெறுவதில் நிலவிடும் குழப்பங்களை முதல்வர் ரங்கசாமி இனிமேலாவது தவிர்க்க வேண்டும் என்று பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திராவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ரேஷனில் தரமான அரிசி விநியோகம் செய்யப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் ரேஷனில் வழங்கப்படும் அரிசி தரமில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்ததை தொடர்ந்து வணிக வரித்துறை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி தனியார் மில்களில் இருந்து அரிசி வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதால் ரேஷனில் தரமான அரிசி வழங்குவதில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் மீண்டும் இந்திய உணவுக் கழகத்தில் இருந்து அரிசி கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது என்றார். ரேஷனில் தரமான அரிசி வழங்க ஆந்திராவில் இருந்து ஒற்றை அவியல் அரிசியை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளோம் என்ற முதல்வர் ரங்கசாமி இதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்ததும் விரைவில் தரமான அரிசி விநியோகம் செய்யப்படும் என்றார். புதுவையில் ரவுடிகளை ஒடுக்க ரங்கசாமி தலைமையிலான அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிதி நெருக்கடியில் புதுவை அரசு சிக்கி தவிக்கும் சூழலில் சில நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் நடைபெற்ற தேசிய வளர்ச்சிக்குழு கூட்டத்தில் முதல்வரும் அமைச்சர்களும் பங்கேற்காதது வருத்தம் அளிக்கிறது என்றும் மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி தேவை என்பதை திட்ட அறிக்கையோடு கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தி இருக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் ஒடுக்கப்படும் ரவுடிகள் புதுவையில் தஞ்சமடைவதுடன் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் குற்ற செயல்கள் அதிகமாக நடைபெறுகிறது என்ற நாராயணசாமி குண்டர் தடுப்பு சட்டத்தை கொண்டு குற்றவாளிகளை ஒடுக்க நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசு அறிவித்தது போன்று தரமான அரிசியை வழங்காவிட்டால் காங்கிரசின் போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்த நாராயணசாமி இந்திராநகர் இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைவானதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய முதல்வர் ரங்கசாமி தயாரா என்று கேள்வி எழுப்பினார். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி
மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தும் மற்றும் மாணவ மாணவியர்களுடைய இருக்கும் இடம், தங்கும் இடம் இவைகளுக்கெல்லாம் எவ்வளவு தொகை வசூல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசால் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான ஒரு குழு நீதிபதி அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் புதுவை மாநிலத்தில் அரசியல் செல்வாக்கு உள்ள தலைவர்களின் பள்ளிகளில் மக்களிடமிருந்து பிள்ளைகளை எல்கேஜியில் சேர்ப்பதற்கு கூட 35,000 1 லட்சம் ரூபாய் வரை தொகை பெறுவதாக புகார்கள் வந்துள்ளன. மாநில அரசு இதை கவனிப்பதில்லை. மாநிலத்துடைய கல்வி அமைச்சர் தலைமறைவானதால் இந்த குழு கூட அவர்களால் அமைக்க முடியவில்லை. உடனடியாக இந்த கல்வி கட்டணங்களை வசூலிக்கின்ற இந்த பள்ளிகளை கண்காணிக்க உடனடியாக மாநில அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அதை சரி செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சி தோல்வியுற்றாலும் கூட அந்த தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட 3000 வாக்குகள் அதிகமாக இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து சவால் விட்டவர்கள், காங்கிரஸ் கட்சி டெபாசிட் வாங்காது என்று சொன்னவர்கள் இப்பொழுது வாயடைத்து போயிருக்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்த வெற்றி. இரவு பகலாக உழைத்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கிடைத்த வெற்றி. இதிலிருந்து தன் சொந்த தொகுதியிலேயே காங்கிரஸ் கட்சி இவ்வளவு வாக்குகளை பெறுகிறது என்றால் ஆளுங்கட்சியினுடைய பலம் எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். மற்ற அரசியல் கட்சிகளை காரணமில்லாமல் கொச்சையாக பேசுவது, விமர்சனம் செய்வதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி டெபாசிட் இழக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்பொழுது தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்று கேட்டுக்கொள்கிறேன். புதுவையில் 18 அணிகள் பங்கேற்கும் கால்பந்து போட்டியை சீனியர் எஸ்பி சந்திரன் துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேடு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஜிபின்ஸ் டிராபிக் கால்பந்து போட்டிகள் கோரிமேடு காவலர் மைதானத்தில் வெள்ளிக்கிழமை துவங்கியது. சீனியர் எஸ்பிக்கள் சந்திரன், ஆண்டோ அல்போன்ஸ், கால்பந்து கழக தலைவர் ஜான்குமார் ஆகியோர் விளையாட்டு வீரர்களுடன் கைகுலுக்கி போட்டியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் புதுவையைச் சேர்ந்த 18 அணிகள் பங்கேற்க போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்படுகின்றன. போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. வருகிற 30ஆம் தேதி நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், கால்பந்து கழக தலைவர் ஜான்குமார் உட்பட பலர் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். புதுவையில் வணிக வரித்துறை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தொழில் வணிக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுவை வணிக வரித்துறை சார்பில் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களின் கலந்துரையாடல் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அரசின் நிதித்துறை செயலாளர் ராஜீவ் யதுவன்ஷி தலைமை தாங்க வணிக வரித்துறை ஆணையர் ராஜசேகர், துணை ஆணையர் ஸ்ரீதர், உதவி ஆணையர் மதிவாணன், வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன், பொதுச் செயலாளர் குணசேகரன், முன்னாள் தலைவர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு சட்ட முன்வரைவு 2011, மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவுகள் பற்றிய பூஞ்ச் குழு அறிக்கையில் உள்ள வரி விதிப்பு அம்சங்கள் குறித்த விவாதங்கள், சேவை குறைபாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சந்தை புதுக்குப்பத்தில் இரு தரப்பினர் மோதல். வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சியரிடம் மனு. வங்கக்கடலில் தீவிரமடைந்துள்ள தாழ்வு நிலை. புதுவையில் விடிய விடிய பெய்த மழையினால் நகரப்பகுதி மக்கள் தவிப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Into the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses,
for 3D movies அல்லது Blu-ray disc player free. LED, LCD, PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machine களுக்கு Steam Iron Box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay Dyeing gift set free. Samsung Direct Cool Frost Free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. கனவுகள் தங்க கனவுகள் கனவுகள் மங்கை கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் சம்பளம் வழங்காததை கண்டித்து பாசிக் ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை பாசிக் நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் கடந்த ஜூன் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த ஆயுள் காப்பீடு மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி போன்றவை காலாவதியாகிவிட்ட நிலையிலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாத நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்து பாசிக் தலைமை அலுவலகம் எதிரில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஊழியர்கள் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கினர். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று காலை சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுபோன்ற சூழலில் பாசிக் ஊழியர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வீரமாமுனிவர் பள்ளியில் நடைபெற்ற கருத்தரங்கில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. நுகர்வோர் மன்றம் சார்பில் கருத்தரங்கம் புதுவை வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. மனித தன்மை நுகர்வோர் மைய இணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி வரவேற்புரையாற்ற குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி துவக்க உரையாற்றினார். நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பாளர் முகவர் உத்திரேஸ்வரன் தலைமை தாங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் தோன்றிய வரலாறு மற்றும் அதன் பிரிவுகள் குறித்து கவிஞர் பால்கி, நிஜாமுதீன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் புதுவையில் உள்ள நுகர்வோர் மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருக்கனூர் அருகே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியரிடம் தலித் மக்கள் மனு அளித்துள்ளனர். திருக்கனூர் அருகே உள்ள சந்தைப்புது குப்பத்தைச் சேர்ந்த வினோத்குமாருக்கும் அதே காலனியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று காலை சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் ஸ்மார்ட் கார்டு பதிவு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அர்ஜுனனின் ஆதரவாளர்கள் வினோத்குமாரை தாக்க, இதற்கு பதிலடியாக அர்ஜுனனின் வீடு மற்றும்
இருசக்கர வாகனங்களை வினோத்குமார் தரப்பினர் சேதப்படுத்தினர். தற்போது அங்கு பதட்டம் நீடித்து வருவதால் பாதுகாப்பு பணியில் அதிரடிப்படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சந்தைப்புது குப்பத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் வியாழக்கிழமை அன்று துணை ஆட்சியர் முத்தம்மாவை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்கள் மீது பொய்யாக அளிக்கப்பட்டுள்ள புகார் குறித்து விசாரித்து உண்மை நிலையை கண்டறிவதுடன் தங்கள் தரப்பினர் மீது அளிக்கப்பட்டுள்ள புகாரினை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதுபோன்ற சூழலில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை ஆட்சியரிடம் தலித் மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தையினர் மனு அளித்துள்ளனர். புதுவையில் பெய்து வரும் கனமழையினால் நகர பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர பகுதி மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கனமழை நீடித்து வருவதால் நகர பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பெய்த கனமழையின் போது எங்கெல்லாம் தண்ணீர் வடிய வழியில்லாமல் தேங்கி நின்றதோ அந்தந்த பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழை நீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக நகர பகுதிகளில் பூமியான்பேட்டை, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர் போன்றவை மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் மக்கள் தவிக்கின்றனர். பல லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் அவை வடிய வழியில்லாமல் தவிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உப்பளம் தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அங்கு தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். மழை பாதிப்பு குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த கால ஆட்சியில் பெருமழையின் போது பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கிய அரசு இந்த முறை மக்களுக்கு எந்தவிதமான சிறு உதவியும் இதுவரை வழங்கவில்லை. புதுவை கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் கந்த சஷ்டி திருக்கல்யாண விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ரயில் நிலையம் அருகில் உள்ள கௌசிக பாலசுப்ரமணியர் திருக்கோவிலில் 59ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் மற்றும் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் திருக்கல்யாண விழாவினை முன்னிட்டு வியாழக்கிழமை காலை சுவாமி புறப்பாடு, சூரிய பிரபை போன்றவை நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சிறப்பு பூஜைகளிலும் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வருகிற 2ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவிருப்பதால் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விழா குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். The Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ்.
ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED, LCD, PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் தீபாவளிக்கு மறுநாள் பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு எரிந்து 50,000 மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது. புதுவையில் புதன்கிழமை கொண்டாடப்பட்ட தீபாவளியின் போது சிறுவர்கள் பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட போதிலும் கொண்டாட்டத்தின் உச்சகட்ட மகிழ்ச்சியினாலும் நேரமின்மை காரணமாகவும் அவற்றினை சிறுவர்களும் பெரியவர்களும் மறந்தே போயினர்.
புதுவையின் பல்வேறு பகுதிகளில் வியாழக்கிழமை அன்று ராக்கெட் வெடிகள் வெடித்ததில் லாஸ்பேட்டை, மவுடுபேட்டை, டோபிகானா பகுதியில் வசிக்கும் ஆறுமுகம் என்பவரது கூரை வீட்டில் தீப்பிடித்தது. இதனை எதிர் வீட்டில் இருந்தவர்கள் கண்டு கூச்சலிட்டதால் ஆறுமுகம் வீட்டில் இருந்தவர்கள் காயமின்றி வெளியேறினர். இருப்பினும் வீட்டில் இருந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சாம்பலானது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 79 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் பலத்த மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, புதுவையில் 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. ரேஷனில் தரமான அரிசி விரைவில் விநியோகம், ஆந்திராவில் இருந்து இறக்குமதி செய்ய முடிவு எடுத்திருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தகவல். இந்திராநகர் இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைவு, முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்கிறார் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.